வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு ஏற்றபடி திரைப்பட காட்சி விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு எப்பொழுதும் போல் ஆதரவு தாருங்கள். இன்றைய என் சிந்தனை கதையானது மழலைகளின் சிரிப்பினை காண்போம். அதாவது தலைப்பு மழலைகளின் சிங்கார புன்னகை என்பது என் தலைப்பு. கதையோட்டம் காண்போம். அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளை என் வீட்டு தெருத்திண்ணையில் அமர்ந்தபடியே எனது வெளியூரில் உள்ள பேரக்குழந்தைகளின் நினைவு வர, அவர்களின் சிங்கார புன்னகை முகத்தை காணாமல் தவித்த நிலையில் அவர்கள் சிரிப்பது போன்ற பிரமை எனக்கு ஏற்பட, அதனால் ஆனந்தத்துள் மிதந்து கிடந்தேன். ஆனால் ஆறுதலுக்காக அன்று நான் பள்ளிக்கூடம் சென்று மீளுகின்ற பிறர் வீட்டு பிள்ளைகளின் சிரிப்பின் துள்ளலைக் கண்டு மெய்மறந்தேன். ஒவ்வொரு நாளும் அப்படியே இந்த கள்ளம் கபடமற்ற மழலை புன்னகையை நினைத்தேன். அதை கதையாக எழுதிடவும் கருதினேன் உங்களுக்காக நேயர்களே. ஆனால் நிகழ்வுகள் மட்டும் என்னுடையதே. கதையை கேளுங்கள். வழக்கம்போல் மழலை முகம் சிரிப்புக்கான அன்றும் என் தெருத்திண்ணையில் அமர்ந்தேன். என் கண்கள் பிள்ளை செல்வங்களை தேடின. அப்போது எனது வீட்டில் சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதற்கம்மா என்ற 1947ஆம் ஆண்டில் வெளிவந்த மரகதம் என்ற படத்தின் பாடல் ஒலித்தது. அதை ஊன்றி கவனித்து ரசித்தபடியே மெய்மறந்து போனேன். அதையும் கேட்டுவிட்டு மீண்டும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வருவதையும் போவதையும் நித்தம் என் வீட்டு வாசற்படி வழியாக கடப்பதையும் கண்டேன். அதை உணரும் குழந்தைகளும் என்னை பார்த்து தாத்தா என்று அழைக்கும். நான் தாத்தாவாகிய நானும் கையசைப்பேன். அக்குழந்தைகளும் டாட்டா காட்டும் இந்த தாத்தாவிற்கு தன் சிரித்த முகத்துடன். அச்செயலில் என்னையே நான் மறந்து போனேன். கூட்டத்தில் சென்று மீண்டு வரும் பள்ளி குழந்தைகள் ஒன்றான அமுதன் என்பவன் மட்டும் என் உள்ளத்தை கவர்ந்தான். அவன் மட்டும் நெருங்கி வந்து என்னை தொட்டு, தாத்தா இன்று சிரித்தீர்களா என்று என்னை தொட்டு மகிழ்வான். பூரித்து போன நான் பதிலுக்கு அவன் பிஞ்சு தளிர் விரல்களை பற்றி கொண்டு, கண்ணா நீ சிரிச்சா நான் சிரிக்காமல் இருப்பேனா என்பேன். இப்படி எங்களுக்குள் குழந்தைத்தன சிரிப்பும் உரையாடலும் வாடிக்கையாயிற்று. அவனும் என்னை காணாது இருக்க மாட்டான், நானும் அவனை பார்க்காது இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்பட்டு விட்டது. ஒரு நாள் அந்த அமுதனை நான் காண முடியவில்லை. அவனும் வரவில்லை. மறுநாளும் வரவில்லை. சோர்ந்து போனேன். என் இதயம் படபடத்தது. என் கண்கள் அவனை தேடின. அவன் சிரித்த முகமே என்னை வாட்டின. காணாது போயிட்டானே என்ற ஏக்கத்தில் எப்பொழுது வருவான் என்ற ஏக்கமும் என்னுள் எழுந்தது. 3ஆம் நாளும் வந்தது. அந்த 3ஆம் நாள் காலையிலும் அவனை காணவில்லை. அன்று மாலை வேளை அந்த பாதையை உற்று நோக்கினேன். அங்கே ஒரு நிழல் தெரிந்தது. அப்போது அங்கே வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். தன் குழந்தையை தோளில் சுமந்தபடியே கொண்டு வந்தாள். என்னை கண்டதும் அவள் கண்களிலும் கண்ணீர் பெருக்கிற்று. அவள் சொல்ல முடியாமல் நான் தழுதழுக்க கண்ணீருடன் சொன்னாள். என் பாசத்தை அவள் பாசத்தை உணர்ந்து கொண்டேன் நானும். அந்த பெண்ணோ, என் மகன் அமுதனுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவன் உங்களை பற்றி தினமும் கூறுவான். அவனால் பேசிட பார்க்க முடியவில்லை. நாளை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும்.
டாக்டர் அறிவுரையின்படி அவன் அடிக்கடி சொல்வான். உங்களிடம் கேட்பானாமே, இன்று சிரிச்சிங்களா தாத்தா என்று. அதைத்தான் நினைவு கூறி விடைபெற்றாள் அந்த பெண். என் முகமும் வாடிப்போயிற்று. தினமும் அந்த தாயை பார்த்து கேட்டேன், நாளைக்கு அவன் வருவானா தாயே? ஆனால் அமுதன் தாய் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒரு நாள் நான் வேண்டிக் கொண்டபடி அந்த சிறுவனும் மெதுவாக எப்பொழுதும் போல் உடல் தேறி வந்து என் கண்ணில் பட்டான். அவன் முகம் பார்ப்பதற்கு வெளிரி போயிருந்தது. ஆனால் அமுதனோ இயல்பான ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு மறவாமல் என்னை பார்த்து கேட்டான், தாத்தா இன்று சிரிச்சிங்களா என்றான் அவன் அமுத மொழியில் சிங்கார புன்னகையுடன். என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, அவனை தொடவும் முடியவில்லை. கைவிரல்கள் படபடத்தன, நெஞ்சமும் துடிதுடித்தது. என் தொண்டைக்குழியில் ஏதோ அடைத்தது பாசத்தால். என்னால் அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவன் பிஞ்சு தளிர் கரத்தை பற்றி நான் கண்ணீர் பெருக்குடன் தளதளத்த குரலில் கூறினேன், கண்ணே அமுதா, நின் சிரிப்பை காணவே இத்தனை நாளும் தபம் கிடந்தேனடா என்றேன் அழுதபடி. அமுதனோ அவரை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அழாதீர்கள் என்ற நோக்கில் என்னை இறுக அணைத்து கண்ணீர் விட்டான். ஆனந்தம் அதிகமாகிவிட்டது என்னுள். மீண்டும் என் கண்ணீரையும் துடைத்து விட்டு அவன் என்னை தன் ஓட்டைப்பல் தெரிய சிரித்து மகிழ்ந்து என்னை கேட்டான், தாத்தா அழாதீங்க தாத்தா. ஏன் அழுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க என்றான். அவன் சிரிப்பையும் பேச்சையும் கண்டதும் என் கண்கள் மீண்டும் குளமாகின. அவனோ விடாது, தாத்தா அழாதீங்க அழாதீங்க என்று சமாதானப்படுத்திட்டான். நான் தான் வந்துட்டேனே என்று மறுமுறையும் என் கன்னத்தோடு கன்னம் வைத்து கூறினான். நான் பாச நடுக்கத்துடன் அவனை பற்றி கண்ணை துடைத்து அவன் கண்ணையும் துடைத்துவிட்டு, இது அழுகை இல்லை அமுதா, நான் தொலைத்த என் குழந்தை பருவம் உன் சிரிப்பால் வந்துவிட்டது என்பதுதான் இதன் அர்த்தம் என்றேன். தாத்தாவாகிய என் மடியில் சிறுவன் அமர்ந்து என்னை பரவசப்படுத்தி விட்டான். அன்று நான் உலகையே மறந்தேன். பூமி தலைகீழாக சுழல்வது போல் உணர்ந்தேன். சொர்க்கமே அவன் மகிழ்ச்சி சிரிப்பில் என் காலடியில் கிடந்ததையும் உணர்ந்தேன். அப்போதுதான் நானே முதலாக உணர்ந்தேன், வயது வளர்ந்தாலும் உள்ளத்தின் குழந்தைதனம் என்பது மட்டும் எவர்க்கும் இளமையே என்று உணர்ந்து கொண்டேன். குழந்தை கவிஞனாகவும் ஓரளவு மாறினேன். நீங்களும் கேட்டு மகிழுங்கள். சிங்கார புன்னகை மனதார கண்டாலே, சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மா. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே, சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மா. இந்த அமுதனை கண்டாலே, இந்த அமுதனை கண்டாலே, தாத்தா எந்தன் மனக்கவலையும் பறந்தோடுதே, ஏக்கமும் தீர்ந்தோடுதே அமுதாம். சிங்கார புன்னகை மனதார கண்டாலே, சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கப்பா அமுதனே. பார்த்தாலே பசிதீர்க்கும் நின் பளிங்கு முகமும், பார்த்தாலே பசிதீர்க்கும் நின் பளிங்கு முகமும், பார்த்தவரை பரவசப்படுத்திடுமே. பிஞ்சாம் செல்லத்தின் கைவிரல் பட்டாலே, பஞ்சாய் பறக்குமே அமுதா, என்னை மயக்கிடும் நின் கண்விழி அழகுமே. காலத்துயரங்கள் அகன்றோடுமே, கள்ளம் கபடமில்லா நிந்தன் பார்வையாலே. பட்ட துயரங்கள் பஞ்சாய் பறந்தோடுதே, எந்தன் எண்ணமும் இனிதாகுதே மழை உன் சிரிப்பால். சிங்கார புன்னகை மனதார கண்டாலே, சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மா. தாத்தா என்றழைத்து, தாத்தா என்றழைத்து தாவி குதித்து ஓடி வரும் உன் நிலையை கண்டாலே அமுதா.
தாத்தா என்றழைத்து தாவி குதித்தாலே அமுதாம் எந்தன் தளர்ந்த மேனியும் நிமுருதடாம். தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் என் கட்டித் தங்கமே அமுதாம் நின் பாசத்தால் அதன் மதிப்பும் குறையக் கண்டேனே. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மாம். கண்ணே கனியமுதே அமுதனே கண்ணே கனியமுதே நின் சின்னச் சிரிப்பொன்று போதுமையாம். 1000 கோயில்கள் வேறு வேண்டுமோ அமுதனே. என் பாசம் மீதூருதே நின் சிரிப்பினில் அங்கே தெய்வமும் முறையக் கண்டேனே. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மாம். அமுதா நின் மயக்கும் கண்ணழகில் மெய் மறந்தேனேடா குசும்பா. மயக்கும் நின் கண்ணழகில் குசும்பனே மயங்குதே கிழவனின் எந்தன் நெஞ்சமுமே. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மாம். பார்த்தாலே பசி தீர்க்குதே அமுதா நின் சிரிப்பு அதை பார்த்திட கண்கோடி வேண்டும் ஐயாம். மழை நின் பேச்சினிலே நித்தமும் அமுதனே என் மூச்சும் நிற்குமே மழையாய் மாறிப்போனேனே. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மாம். தாத்தா என்றொரு வார்த்தை சொன்னாலே எந்தன் செல்லமே தள்ளாடும் எந்தன் காலுமே துள்ளுமே. அம்மா எனும் அமுதச் சொல்லில் கண்ணா அன்பின் நெஞ்சத்துள்ளது ஊற்றெடுக்குமே. மனிதரில் மறைந்திருந்த குழந்தைத்தனமும் ஒளியாமல் வெளிப்படுமே. சிங்கார புன்னகை மனதார கண்டாலே சிறந்த மருந்தும் விருந்தும் எதற்கம்மாம். இவ்வாறு பாடலை பாடி முடித்தேன். எனவே சிங்கார புன்னகை வழியே நான் உணர்த்துவது, கள்ளமில்லா கண்களை பார்த்தாலே கவலை வந்திடாது. முத்துச் சிரிப்புடைய சின்னஞ்சிறு கைகள் நம்மை பற்றினாலே சிதைந்த நெஞ்சங்களும் பூவாகிடுமே. மழலையின் முத்திரை சிங்கார புன்னகையே, அதில் 1000 அர்த்தங்கள் துள்ளி விளையாடுமே. மனதின் சிறந்த மருந்து புன்னகையே, குழந்தைகளின் கள்ளமற்ற சிரிப்பு, குறும்பு, அன்பு, அப்பாவித்தனம் ஆகியவற்றை கதை உணர்த்துமே. தாத்தா பின்னால் ஓடவில்லை. தாத்தா இந்த கதையின் பின்னால் அமுதன் பின்னால் ஓடவில்லை. சிங்கார அவன் புன்னகை கண்டு தன் குழந்தை பருவத்தின் பின்னால் சென்றார் என்பதே உண்மை. இறுதியாக ஒன்று சொல்வேன். பணத்தால் வாங்க முடியாத ஒன்றே மழலையின் புன்னகை. மருந்தால் குணப்படுத்த முடியாத சில மனங்களை ஒரு அமுதன் போன்ற குழந்தைகளின் சின்னஞ்சிறு பாசச்சிரிப்பு குணமாக்கிவிடும். எனவேதான் ரசிகப் பெருமக்களே, மழலைகளின் சிங்கார புன்னகை மனித வாழ்க்கையின் மிக அழகமான உயர்ந்த வரம் என்று நம்புவோம். வாழ்த்துக்கள்.